ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்காக் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ காலை சுற்றுண்டு சாப்பிடலாம் வாங்க. தாய்லாண்டில் இருக்க பேங்காக்கில் மார்னிங்கில் நமக்கு டிஃபனில் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார், அடுத்தது ஒரு அவல் போட்டு போகா பண்ணியிருக்காங்க. எக்கு போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, கேபேஜ், நூடுல்ஸ், திருப்பி ஒரு ஃப்ரைட் ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிளைன் சூப்பு, இதுக்கு வந்து நமக்கு பீனட் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, பாயில்டு எக் இருக்குது, வேணும்னா எடுத்து உரிச்சிக்கலாம், ஆம்லெட்டும் இருக்குது, சிக்கன் சாசேஜ் இருக்குது, சிக்கன் ஹாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் க்ரீன் கறி, சிக்கன் தம் யம். அடுத்தது தாய் நூடுல்ஸ். இது வந்து ஸ்வீட் அண்ட் சார் சிக்கன், எங்கே போனாலும் சிக்கன் சிக்கன் சிக்கன். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ ஐட்டம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக வேணும்னா இந்த இடத்துல நமக்கு மேங்கோ கட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வாட்டர் மிலானும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மார்னிங் 6 to 10 எப்போ வந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல ப்ரெட் இருக்குது, இங்கே டோஸ்டர் இருக்குது, சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இங்கே இருக்க பட்டர் போட்டு 2 ஜாம் இருக்குது, பைனாப்பிள் ஜாம், மேங்கோ ஜாம். மேலே பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸும் இருக்குது. இது இல்லாமல் இங்கே கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், லைம் ஜூஸ், அந்த இடத்துல ஒரு காஃபி, டீ இருக்குது. நான் இப்போ டயட் மெயின்டைன் பண்ணுறதால ஒரு 4 ஸ்பூன் போக, கொஞ்சமாக எக்கு ஃப்ரைட் ரைஸு, ஒரு எக் ஆம்லெட், அடுத்தது கொஞ்சமாக தாய்லாண்ட் நூடுல்ஸ். நல்ல மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல, கொஞ்சம் வாட்டர் மிலன். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த பேங்காக் சுற்றி பார்க்க போகிறோம். லைட்டாக சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் ஓடி ஓடி நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் தங்கியிருந்த இந்த ஒரு ஹோட்டல் கீழே எங்களுக்கு மார்னிங் டிஃபன் இருந்தது. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தது இந்த தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பேங்காக் தான் சுற்றி பார்க்க போகிறோம். உணவு வகைகள் பார்க்கும்போது இந்த தாய்லாண்டில் நல்ல விதவிதமாக நிறைய இருக்குது. இங்கேயும் நிறைய நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். நாங்கள் தங்கி இந்த ரூமை பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து நம்ம இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ காலையில் டிஃபனை முடிச்சாச்சு, இப்படியே கிளம்பி நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டியது தான். இங்கே நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. இங்கே வந்த உடனே நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அடுத்தது இங்கே நமக்கு டீ, காஃபி எல்லாத்துக்குமே சுட சுட தண்ணி இருக்குது, போட்டு குடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சிறுசாகவும் இல்லை, நல்ல ஒரு நாமினலான ஒரு ரூம் சொல்லலாம். இங்கேருந்து நம்ம எட்டி பார்த்தோன்னா இந்த பேங்காக் ரொம்பவே அழகாக தெரியும் அந்த பால்கனியில். வெல்கம் டு தாய்லாண்ட் சவட்டிகா, அதை தான் எல்லோரும் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். அடுத்தது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே ஒரு திங்ஸ் வைக்கிற இடம், அங்கே ஒரு பீரோ, அப்புறம் இங்கே ஒரு டிவி, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இங்கே ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு பால்கனி இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க டைம் இல்லை. செக் அவுட் பண்ணுறதுக்கும் ஃப்ளைட் ஏறுறதுக்குமே நமக்கு நேரம் சரியாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம போகலாம். நம்ம ஃப்ளைட்டு வெயிட் பண்ணுது, எல்லோரும் போயாச்சு, நம்ம இன்னும் லேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். முதலாவதா இப்போ கோல்டன் புத்தா தான் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க கோல்டாலான இந்த புத்தா ரொம்பவே இங்கே ஃபேமஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூட இந்த புத்தா கோவிலுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. நம்ம அந்த ஆலயத்துக்கு போன பிறகு ரொம்ப விரிவாக பார்க்கலாம். தாய்லாந்தோட தலைநகரமாக இந்த பேங்காக் விளங்குது. சாவோ பிரயா நதி அந்த டெல்டா பகுதியில் தான் இந்த பேங்காக் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. தாய்லாந்தில் 95% பௌத்த மதம் தான். எங்கே திரும்பினாலும் இங்கே நம்ம புத்தர் ஆலயம் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற இந்த புத்தர் கலப்படமே இல்லாத நல்லா 550 கிலோ அளவிலான எடை கொண்ட புத்தர் சிலை தான் பார்க்குறோம். இந்த புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. கோவிலை சுற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த அனுமதியுமே இல்லை. நீங்கள் இது மாதிரி வீடியோ எடுத்தால் தானே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். ஸோ நான் இவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அற்புதமான புத்தர் சிலை.
இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் கோவிலை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். பேங்காக்கில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த பழைய ஆலயத்தில் இந்த புத்தர் சிலை இருந்திருக்கு. அங்கேருந்து நகர்த்தும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு மண்ணை பூசி தான் இருந்திருக்கு. அப்புறம் அந்த மண் பார்த்திங்கன்னா தகர்ந்து விழுது. உள்ளே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்கமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியுது இது மணலால் செய்த புத்தர் இல்லை, முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்து மணலால் மறைச்சி வச்சுருக்காங்கன்னுட்டு. அப்புறம் இங்கே கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் இந்த புத்தரை வச்சுருக்காங்க. எப்படி நம்ம பத்மநாத சுவாமி சொல்கிறோமோ முழுக்க முழுக்க தங்கத்திலானவர் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த புத்தரோட கதை இருக்குது. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்கு வெளியில் வந்தாச்சு, இப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். இந்த தங்க கதவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 4 பகுதியிலையும் வச்சுருக்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது பார்க்குறது தெற்கு நோக்கிய ஒரு கோபுரம். இங்கே நமக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது, லிஃப்ட்லேயும் போய்க்கலாம். வாங்க நம்ம லிஃப்ட்லேயே போகலாம். ஃபைனலாக மேலே இங்கே கோபுரத்தை ரசிச்சுட்டு கிளம்பிடுவோம். இங்கேருந்து இந்த தாய்லாந்து முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது. மேடம் லிஃப்ட் வந்தால் பாருங்கள், டக்குன்னு நம்ம இறங்கணும். உலகத்திலேயே போக்குவரத்து நெரிசலுக்கு முதலிடம் கொடுக்கலாம் இந்த பேங்காக் கொடுக்கலாம். 1980, 90 அந்த காலகட்டத்தில் ஆசிய நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முதலீட்டு பெருக்கம். இந்த இடத்துல பன்னாட்டு நிறுவனங்களும் நல்ல பெரிய பெரிய பிராந்திய அளவில் ஒரு தலைமையகமாக வச்சு இங்கே நிறைய தொழில் துவங்குறாங்க. நல்ல தொழில் வளர்ச்சியாவது, நிதி, வணிகம் எல்லாமே இருக்குது. ஆனால் இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே நெருக்கடி இருக்கிறதால மக்கள் தொகை பெருக்கமும் அதிகம். அதனால் போக்குவரத்து நெரிசல் இங்கே ஒரு தவிர்க்க முடியாத காரணமாக இருக்குது. இதை இவங்களால் தவிர்க்கவும் முடியல. ஸோ ரொம்ப பசிக்குது. வாங்க இப்போ போய் லஞ்சு சாப்பிட்லாம். லஞ்சுக்கு இன்றைக்கி நம்ம தாய்லாண்டில் சாப்பிட்ற ஃபுட்டை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோங்கோரா சட்னி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மால்குடி ஸ்டைலில் இருக்குது. தாய்லாண்டில் சாப்பிட்டாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் உணவுகள் எல்லாமே இருக்குது. இங்கே மோர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரசம், அடுத்தது இங்கே ஒரு டொமேட்டோ ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி தக்காளி சாதம் வீட்டில் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு நான் ரொட்டி பண்ணியிருக்காங்க. தக்காளி சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் 2 தடவை வந்து போட்டுக்கிறாங்க இல்லைங்க மேடம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சாம்பார், அடுத்தது இங்கே ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு, அடுத்தது இங்கே ஒரு கூட்டு. எல்லாம் சாப்பிட்டே முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு, ஃபைனலாக ஒரு கேசரி. நான்வெஜ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிக்கன் கிரேவி இருக்குது. இது மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் முழுக்க அந்த பக்கம் இருக்குது. ஒரே ஒரு சிக்கன் கறி மட்டும் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. நான்வெஜ் விரும்புகிறவங்க இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கலாம். தாய்லாண்டில் இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது கம்போடியா கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்க ஃபுட்டை பார்த்தாச்சு. மால்குடி இது பத்தாயாலையும் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் சிட்டிலேயும் இருக்குது. எல்லா இடத்துலையும் தமிழ் ஃபுட்டு வேணும்னா இந்த மால்குடியில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். என்னோட லஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக கேசரி, மோர், ரசம், சிக்கன் கிரேவி. ஸோ இதோட முடிச்சாச்சு. எல்லாமே ரொம்ப சுவையாகவே இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்றது. ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறோன்னும் பொழுது நம்ம கொஞ்சம் டயட்லேயும் இருக்கணும். எந்த உணவு ஒத்துக்காதோ அதை சாப்பிடவும் கூடாது. அதுக்காக தான் இப்போ பார்த்து சாப்பிட்றது. ஆனால் எல்லா உணவும் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. தொடர்ந்து எல்லா உணவு வகைகளும் இங்கே பாருங்கள். நீங்கள் இந்த ட்ராக் வழியாக வந்து ட்ரெயின் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கடையெல்லாம் உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அந்த ட்ராக் வழியாக ட்ரெயின் போய் முடித்த உடனே திருப்பி என்ன பண்ணுவாங்க, கடையை தூக்கி வெளியே வைப்பாங்க. இது மாதிரி ட்ரெயின் போகும்போது வரும்போது கடையை திறக்கிறது, கடையை மூடுறது, கடையை திறக்கிறது, கடையை மூடுறது. இதுதான் இந்த தாய்லாண்டில் ரொம்பவே ஃபேமஸான இடம். வாதன் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா. கண்டிப்பாக வந்தோன்னா இதோ தெரியுது பாருங்கள் அந்த ரயில்வே ட்ராக். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணுது பஸ் எல்லாம். இந்த சைடில் ட்ரெயின் வரும், அந்த சைடில் பஸ்ஸு போகும். இங்கே ட்ரெயின் வரும்போது இந்த கடை எல்லாமே இப்போ மூடி வச்சுருக்காங்கன்னா ட்ரெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நின்று தான் எல்லா ஃபாரினர்ஸும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ட்ரெயினுக்கு முன்னாடி நின்று. ஸோ முடிஞ்சால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரெயின் வர நேரத்தில்.
ட்ரெயின் இந்த பக்கம் வருது, கார் அந்த பக்கம் வருது, ரெண்டுமே இந்த இடம் மிக்ஸ் ஆகுது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கு மேலே ஒரு கடையை போட்டு வியாபாரமும் நடக்குது. அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் மாற்றிருக்காங்க. எதை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டே வராங்க. டூரிசம் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக தாய்லாந்து கிட்ட தான் கற்றுக்கணும். ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட இவ்வளோ பெரிய விஷயமாக்கிட்டாங்களே, அதுதான் சொல்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம், எல்லார்கிட்டையுமே கார் இருக்குது, அந்த வசதியும் அதிகமாக இருக்குது. சாலை வசதி சரியாக இல்லாதால இங்கே நம்ம போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே பார்க்கலாம். 2ஆம் உலக போரில் தாய்லாந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சிடுச்சு. ஜப்பானோட கூட்டு அமைச்சதால் பேங்காக் நேசநாடு இந்த குண்டு வீச்சு அமெரிக்காவால் தாக்கப்படுது. இதன் காரணமாக பிந்தைய காலத்தில் அமெரிக்காவோட உதவியும் கிடைக்குது, அரசாங்க ஆதரவும் கிடைக்குது, நிறைய முதலீடுகளும் பார்த்திங்கன்னா இந்த பேங்காக் கிடைக்குது. ஸோ அது ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த பேங்காக் இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்றதுக்கு அமெரிக்க இராணுவத்தோட ஒரு ஓய்வு பெறும் இடமா, பொழுதுபோக்கு இடமா மாறிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்க எல்லா மக்களுக்கும் பொழுதுபோக்கு இடமாகவும் ஒரு கேளிக்கை நிறைந்த இடமா இந்த தாய்லாந்து மாறிச்சு. இதன் காரணமாக தான் பத்தாயா போன்ற ஒரு களியாட்ட நகரங்களும் உருவாகுது. இதனால தான் ஏசியாவில் இருக்க நாடுகள் இல்லை, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், நிறைய மக்கள் வரக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இந்த தாய்லாந்து மாறி இருக்கு. பாங்காக் அப்படின்னா ஓடை மீதான ஒரு நகரம். ஆமாங்க, இது ஒரு ஓடை மீது அமைந்த ஒரு அழகான நகரம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடைகள், கால்வாய்கள், எல்லாம் நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கும். இந்த தாய்லாந்துக்குள்ள தாய்லாந்து மக்கள் மட்டும் கிடையாது, சீனர்கள், ஜப்பானியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள் இப்படின்ட்டு இங்கே வந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க. பர்மா, கம்போடியா, லாவோஸ், இந்தியா அந்த மக்களும் இங்கே நிறைய இருக்காங்க. பேங்காக் ஷாப்பிங் போகலான்னு கிளம்புனோம். ஒரு டுக் பிடிக்கலான்னு ஏறினா இதுக்கு நடுவில் தான் இந்த பேங்காக்கில் டுக்ல மாட்டிட்டோம். கடைசியில் அங்கே இறங்கி அங்கேருந்து நாங்கள் நடந்தே வந்துட்டோம். ஸோ டிராஃபிக் பார்த்திங்கன்னா இங்கே பேங்காக்கில் சப்பா முடியவே இல்லை. நாங்கள் டுக்ல ஏறி 1 ஹவராக பார்த்திங்கன்னா அப்படியே சிக்னலாக நின்றுட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து இறங்கி நடந்தே வந்துட்டு இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறோம். நல்லா பொம்மை கார் மாதிரி எல்லாம் நிற்குது. எல்லாம் டிராஃபிக்கில் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நின்றுட்டோம், வந்துட்டோம். விதவிதமான உணவுகள், துணி வகைகள் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. வாங்க நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இங்கே வாங்குகிற இந்த துணி வகைகள் ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. முக்கியமாக நிறைய யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து போனதுக்கு ஞாபகமாக கண்டிப்பாக ஒரு யானை பொறிச்ச ஒரு சட்டை வாங்கி ஆகணும். அதையும் பேரம் பேசி வாங்கியாச்சுங்க. நம்ம இந்தியாவில் வாங்கும்போது என்ன காசு இருக்குமோ அதே அளவில் தான் இருக்குது. முக்கியமாக இங்கே தாய்லாந்து வரவங்க அந்த தாய்லாந்து தைலம் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க மாம்பழங்களில் நார் கிடையாது. நார் சத்து இல்லாமல் அப்படியே நம்ம எடுக்கும் பொழுது அல்வா மாதிரி வரும். அதுதான் தாய்லாந்து மாம்பழத்தோட தனி சிறப்பு. ருசியும் பார்த்திங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்குது. 2018 கணக்கெடுப்பு படி இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலைவாய்ப்பு துறையில் 3,70,000 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வணிகத்தாக வந்தவங்க இல்லை, ஒரு பிஸ்னஸ்க்காக வந்தவங்களும் இல்லை, வேலைக்காக வந்தவங்களும் இல்லை. நம்மள மாதிரி டூரிஸ்டாக வந்துட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டு ஹோட்டல்லாம் வச்சு செட்டில் ஆகியிருக்காங்க. முக்கியமாக பார்க்கும்போது கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், நார்த் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வராங்க. இங்கே நம்ம நார்த் இந்தியா ஃபுட்டு நிறைய இடத்துல கிடைக்குது. அதன் காரணமாக தான் ஃப்ரீ விசா அப்படின்றது இப்போ தாய்லாந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்கு. ஸோ அவங்க நாட்டு மக்களுக்கே அங்கே இடம் இல்லைன்னும் பொழுது எல்லா ஆசிய மக்களும் அங்கே போயிட்டு வியாபாரம் செய்தால் அங்கே இருக்க மக்கள் என்ன ஆவாங்க? அவங்களோட கருத்துப்படி அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். போனோமா வந்தோமா சுற்றி பார்த்தோமான்னு இருக்கணும். அங்கேயே செட்டில் ஆகிட்டு அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியிலையும் சரி, அவங்களோட தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, வருமானமும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த காட்டன் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ தாய்லாந்து வந்ததுக்கு நம்ம யானை போட்டு தான் எடுத்திருக்கோம். இது நம்ம விலை பேசி வாங்கியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்தது இங்கே நிறைய காட்டன் ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது, காட்டன் கவுனும் நிறையவே இருக்குது. வாங்க நம்ம வாங்கின இந்த யானையை தான் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னும் நிறைய காட்டனில் எடுக்கலாம். அடுத்தது நம்ம ஷாப்பிங் வெளியில் கிளம்பலாம். ஒரு யானை எடுத்தாச்சு.
உலகத்திலேயே ரொம்ப சிறந்த சுற்றுலா ஸ்தலங்கள்ல இந்த பேங்காக் பார்த்தீங்கன்னா 162வது இடத்த பிடிச்சிருக்கு. லண்டனுக்கும் முந்தைய இடம்னா இந்த பேங்காக் கிடைச்சிருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசிய நாட்டில் இருக்கவங்க நிறைய வராங்க. முக்கியமாக ஆஸ்திரேலியா, அடுத்தது அமெரிக்கா, நியூசிலாந்து அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தை இங்கே சொத்துக்கள் வாங்கி இங்கே தங்கி இங்கே இறக்கிறத தான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அதன் மூலமாக இங்கே வந்த ஐரோப்பிய மக்களாகட்டும் ஆஸ்திரேலியா மக்களாகட்டும் இங்கே சொத்துக்கள் வாங்கி தங்கினவங்களும் அதிகம். இதன் காரணமாக தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கான ஒரு கலாச்சார இணைவு இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக திகழுது. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த பேங்காக் வாங்க. ரொம்ப பரபரப்பான இந்த இடம் நம்ம இந்தியாவில் எப்படி பம்பாய் காணப்படுதோ அதே மாதிரி தான் இருக்குது. விதவிதமான உணவுகள் பார்க்கும் பொழுது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய விதவிதமான உணவுகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இங்கே எங்கே திரும்பினாலும் நம்ம உணவுகள் தாங்க இருக்குது. சப்பாத்தி சாப்பிட வாங்க வாங்கன்னு தமிழையும் கூப்பிடுறாங்க, ஹிந்தியில் கூப்பிடுறாங்க, தெலுங்கில் கூப்பிடுறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பேங்காக்ல நம்ம வந்தோம்னா இங்கே அவங்க ஃபுட்டை நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்தியா உணவுகள் தான் அதிகமாக காணப்படுது. பேங்காக்ல இங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி வாஷ்ன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் எல்லாம் பிளாட்ஃபார்ம் மேலே வச்சுருக்காங்க. காயினை போட்டுட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ட்ரிங்கிங் வாட்டரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்துக்குள்ளே தான் இதை மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே எவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது பாருங்கள். ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வழியில் தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோன்றத வீட்டுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம். பாங்காக், பத்தாயா இந்த இடங்கள் தான் நிறைய மக்கள் சுற்றுலா போகிறாங்க. அங்கே போனீங்கன்னா இந்திய உணவகங்கள் 100க்கும் மேற்பட்டது இருக்குது. உணவுகள் அதே சுவையோட காணப்படுது. இரவு உணவு இங்கே முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கம்போடியா தான் கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக ஏசியன் நாடுகளுக்கான ஒரு சுற்றுலா பயணத்துக்கான பதிவுகள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா ரா அண்ட் ரியல் கண்டென்ட் தான் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வர பதிவுகள் பார்க்குறதுக்கு விஜித்யாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே இந்தியாவில் இருக்க திரைப்படங்களோட புகைப்படங்கள் தான் நம்ம பார்க்குறோம். மாயா பஜாருக்கான அந்த காட்சிகளும் அங்கே இருக்க அந்த பலகார வகைகள் ஓவியமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாம் பாங்காக், பத்தாயா இந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். நிறைய ஹோட்டல்கள் பார்த்திங்கன்னா நல்ல இந்திய படங்களுக்குள்ள மியூசிக் போகுது. சரி வாங்க நம்ம நைட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மோர், ரசம், சாம்பார் கம்பல்சரி இருந்துருங்க. அடுத்தது ஒரு ரைஸ், ஒரு நான், அடுத்தது பாயாசமோ கேசரியோ கம்பல்சரி ஒன்று வச்சுருவாங்க. ஒரு தால், கண்டிப்பாக சிக்கன் கிரேவி இல்லாமல் இருக்காது. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி, இங்கே ஒரு மோர், சைடில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கறி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தது. அடுத்தது ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு ஏஷிய நாட்டுக்கு தான் போக போகிறோம். உலகிலேயே மிகப்பெரிய கோவில் இருக்க இடம். நாங்கள் பார்த்த இந்த வாக்கிங் ஸ்டிக் ஆகட்டும், இங்கே இருக்க திருநங்கையர்களுக்கான இந்த நடனமாகட்டும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. குறிப்பாக நம்ம பத்தாயால தான் நிறைய சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்குது. திரும்பும் இடங்கள் எல்லாம் மரக்கோவில், புத்தர் கோவில் அப்படின்ட்டு அதுலேயும் பிரம்மாண்டம் காட்டியிருக்காங்க. நிறைய மக்கள் இங்கே வராங்க அப்படின்னும் பொழுது சுற்றுலா ஸ்தலங்கள் ஆண்களுக்குரியது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. இங்கே இந்த போட்டில் பயணம் செய்யும் பொழுது இந்த தாய்லாந்து நடனம், மியூசிக் எல்லாமே அருமை. டைகர் டோப்பியா, இது நம்ம இந்த டைகரோட இணைஞ்சு உணவு சாப்பிட்றது. அடுத்தது இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எல்லா இடத்த சுற்றி பார்க்கும்பொழுது நிறைய நட்பு கிடைக்கும். சுற்றுலான்றது நம்ம சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லைங்க, நிறைய மக்களோட அனுபவங்கள், நட்பு அப்படின்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஃப்ளோட்டிங் வில்லேஜ் ரொம்பவே அருமையாக இருந்தது. எல்லா பதிவுகளையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வியட்நாமில் சந்திப்போம். ஆண்கள் செய்யக்கூடிய டிராவல் விளாகுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு பெண்கள் செய்யும் பொழுது கிடைக்கிறது இல்லை. அது ஏன்னு புரியல. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஒரு குறும்படம் பார்க்கலாம். உங்களை நான் எதுவுமே எடுக்க சொல்ல, ஏறினதுலேருந்து உங்களை எதுவுமே எடுக்க சொல்ல. நான் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஃபோட்டோ கூட நான் உங்களை எடுக்க சொல்லவே இல்லை.
I love Cambodia. Very nice place. Very nice people.